ஒருவன் தான் ஆசைப்பட்டு தனக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடும் ஒரு பெண்ணை வேறொருவன் அடைய நினைத்தால் தன் மானத்தை காக்கிறேன் என்று சொல்லி அந்த மற்றொருவனை கொல்லும் அளவுக்கு கடும் கோபம் கொள்கிறான். இத்தகைய கோபமும் எனது என்ற உடைமை உணர்ச்சியும் இந்த உலகின் மீதும் உறவுகளின் மீதும் நாம் வைத்துள்ள ஆசையால் தான் ஏற்படுகிறது. ஆனால் இறுதியில் எமன் வந்து உயிரை எடுத்த பிறகு அதுவரை நல்ல உடல் என்று போற்றப்பட்ட இந்த உடலே துர்நாற்றம் வீசி அழுகத் தொடங்கிவிடும். அப்போது உயிரோடு இருந்த போது இருந்த எந்த ஒரு கௌரவமும் பெருமையும் நிலைக்காமல் போய்விடும். இந்த உடலை சுடுகாடு வரை கொண்டு போய் அங்குள்ள தோட்டி கையில் எரிப்பதற்காக ஒப்படைக்கப்படும். எனவே ஒரு நாள் அழுகி போக போகும் இந்த சடலத்தின் மீதும் நிலையற்ற உலகப் பொருட்களின் மீதும் அளவுக்கு மீறி ஆசை வைத்து வீண் பெருமை கொள்வது அறிவில்லாத செயல் என்ற உண்மையை சிவவாக்கியர் சித்தர் தனது பாடலில் எடுத்துரைக்கிறார். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னம் வெட்ட வேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பாரே. திருச்சிற்றம்பலம்.